அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அதிகபட்சம் அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு வேண்டிய திருப்தி உண்டாகவில்லை, எனக்கு வேலை இருக்கிறது திருப்தி இல்லை, குடும்பம் இருக்கிறது திருப்தி இல்லை, எத்தனையோ விஷயங்களிலே ஒரு முழு திருப்தி எனக்கு வரவில்லை என்று அநேகர் சொல்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உமது ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை நீர் தீர்க்கிறீர். கர்த்தர் சொல்லுகிறார், யோவேல் 2:19 கூட, உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் நான் கொடுத்து நீங்கள் அதில் திருப்தி ஆவீர்கள். நம்மை ஆண்டவர் திருப்தி படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு இகழ்ச்சியாக இருக்கவே மாட்டீர்கள். இந்த திருப்தி எப்படி நமக்கு வரும்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே 2 அம்சங்கள் உண்டு பிரியமானவர்களே. ஒன்று நம்முடைய சரீரபூர்வமான ஒரு வாழ்க்கை, இன்னொன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. சரீரபூர்வமான வாழ்க்கையிலே நமக்கு சில காரியங்கள் நடந்தால்தான் திருப்தியாக இருக்கிறது அல்லவா? நம்முடைய சரீரத்துக்கு பலன் அவசியமாயிருக்கிறது, சுகம் அவசியமாயிருக்கிறது, நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷம் அவசியமாயிருக்கிறது, நம்முடைய முகத்திலே கலை. அது எப்படி வரும்? நாம் சந்திக்கிற சவால்கள், எதிர்ப்புகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கலை நமக்கு வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் தானியத்தினாலும் என் திராட்சரசத்தினாலும் என் எண்ணெயினாலும் நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். தானியம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பலன். திராட்சரசம் என்றால் கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிற அந்த சந்தோஷம். எண்ணெய் என்று சொன்னால் தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தருகிற ஜெயங்கள், வெற்றிகள், நம்முடைய முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெய். வேதத்தில் எங்கு பார்த்தாலும் தன்னுடைய ஜனத்தை திருப்திப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் திராட்சரசம், எண்ணெய், தானியம் இவைகளை கொடுத்துதான் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவேன் என்று அடிக்கடி சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சரீரத்துக்கு இந்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த தானியம், திராட்சரசம், எண்ணெய் அவசியமா இருக்கிறது. தானியம் என்றால் நம்முடைய உள்ளான பலத்தை அது அடையாளம் காட்டுகிறது. அது மாத்திரமா, உள்ளத்தின் ஆழத்திலே நமக்கு சில காயங்கள் உண்டல்லவா, சில வேதனைகள் உண்டல்லவா, அவைகள் ஆற்றப்படுகிற அனுபவம் தான் திராட்சரசம். இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாய் தேவன் நமக்கு கொடுக்கிற திவ்ய வல்லமைகள் அது எண்ணெயினால் அடையாளம் காட்டப்படுகிறது. இந்த மூன்றுமே சரீரபூர்வமான வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நமக்கு மிகவும் அவசியமானவைகளாயிருக்கிற பொருட்கள். அவைகள் மூலமாகத்தான் நமக்கு திருப்தியை தேவன் நமக்கு தருகிறார். இதை தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார், இந்த 3 அனுபவங்களை எப்படி கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற பொழுது அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயங்களால் நிரப்பப்பட்டு, ஏன் அந்த கோலம் அவருக்கு வந்தது? நம்மை அவர் திருப்தி படுத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை சுகப்படுத்த, நம்மை சுத்திகரிக்க. தானியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை பொடியாக்கின பிற்பாடுதான், அதை அரைத்து, அதை குத்தி, அதை பொடியாக்கின பிற்பாடுதான் அது ஆகாரமாக மாறுகிறது. அதே போலதான் சிலுவையிலே இயேசுவின் சரீரம் நொறுக்கப்பட்டது நிமித்தமாக தான் அவர் நமக்கு தானியமாக, திருப்தி தருகிற தானியமாக இருக்கிறார். எனவேதான் அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. திராட்சை பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த ரசத்தை எடுக்க வேண்டும் என்றால் ஆலையிலே அது அப்படியே பிழிந்து எடுப்பார்கள். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற பொழுது தன்னுடைய ஜீவனை ஊற்றினார். அவருடைய ரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்தினார். அவர் மூலமாய்தான் நமக்கு அந்த திராட்சை ரசத்தின் அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். ஒலிவ எண்ணெயும் கூட அந்த ஒலிவ பழங்களை பிழிந்தெடுக்கும் பொழுதுதான் ஆலையிலிருந்து
அந்த எண்ணெய் நமக்கு வருகிறது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக தன்னையே பலியாக கொடுத்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் இனி நிந்தையாய் இருக்க மாட்டீர்கள். நான் உங்களுக்கு இந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் இந்த எண்ணெயும் நான் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவேன். இயேசு கிறிஸ்துதான் அந்த தானியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் திராட்சரசமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துதான் அந்த எண்ணெயாக இருக்கிறார். சிலுவையிலே தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். அருமையான பரலோக தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா அலைமோதுகிற இந்த வாழ்க்கையிலே அவர்களுடைய திருப்தி உமக்கு எப்படி கொடுக்க முடியும் என்று நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சரீரபூர்வமான நன்மைகளும் ஆவிக்குரிய நன்மைகளும் நீர் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சரீர சுகவீனங்கள் நீங்கட்டும் அப்பா. நீண்ட ஆயுசு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. இருதயத்திலே இருக்கிற காயங்களை நீர் ஆற்றி அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அதனால் பலன் அடைந்து கர்த்தாவே உமக்கு சாட்சிகளாய் நிறுத்தும் ஆண்டவரே. தகப்பனே, வாழ்க்கையிலே வருகிற எந்த சோதனைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அபிஷேகத்தின் மூலமாய் மேற்கொள்ள நீர் கிருபை கொடுத்து அவருடைய முகத்திலே ஒரு பெரிய களை உண்ட பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருப்தி ஆக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.